மீனா, நீ பொன்னியம்மனுக்கு காசு வேணா முடிஞ்சு வையே. எந்த பிரச்சனையும் இல்லாம மாப்பிள்ள வந்து சேர்ந்துருவாரு. டேய், இங்க வாடா. பா, இன்னும் தூங்கலையாப்பா? அம்மா, அவர் வந்துட்டாருமா. வந்துட்டாரா? அப்பா, இப்ப தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா, நான் தான் சொன்னல. நான் அப்புறம் கூப்பிடுறேன், நீ வைமா. எங்கயா போயிருந்த? ஏன் போன் பண்ணல? பா, என்னப்பா? ஏண்டா காலையில இருந்து மீனா போன் பண்ணிட்டு இருக்கா, நீ போன் எடுக்கல. அவகிட்ட சொல்லாம வேற போயிருக்கிற. மத்தியானத்துல இருந்து மாறி மாறி போன் பண்றோம். ஆஃப் பண்ணி வச்சிருக்க. எங்க போட நீ? பா பா பா, இருப்பா. ஏன்பா டென்ஷன் ஆகுற? திருச்சி வரைக்கும் ஒரு சவாரி இருந்துச்சு, அதான் போயிட்டு வரேன். திருச்சிக்கு போயிருந்தீல்ல, போறப்ப வீட்டுல சொல்லிட்டு போக வேண்டாம். வீட்டுல மீனா பதட்டமாவே இருக்கிறான். உன்னை தேடி வழக்கமா போற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. சாப்பிடாம வேற இருக்கா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன என்ன உனக்கு? போனாச்சு, ஆஃப் ஆயிடுச்சுப்பா. கார்ல சார்ஜர் இருக்குல்ல, அது என்னாச்சு? சார்ஜர் வேற மறந்துட்டேப்பா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லு. உண்மையதான்ப்பா சொல்றேன். ஏ மீனா பாடுற, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா உட்காந்து அழுதுருப்பா. சொல்லாமே ஏண்டா போற? ஓ, போய் சாப்பிடு. சரிப்பா, நீ போய் படுத்துங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். இரு, இங்க வா. சாப்பாடுலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். உட்கார். உட்காருவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? காலையில என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் ஃபோன் பண்ணாலும் நீங்க எடுக்கல. என்கிட்ட சொல்லிட்டு போனா என்னங்க? என் மனசு போட்டு எப்படி அடிச்சிச்சு தெரியுமா? நான் எதை நினைச்சிட்டு உட்கார்றது? உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமாங்க? அதான் சொன்னேன்ல, திருச்சி வரைக்கும் ஒரு சவாரி வந்துச்சா, போயிட்டு வந்தேன்னு. இன்னைக்கு சவாரிக்கு போன காசு 8500 ரூபா.